வேதத்திலிருந்து ஒரு நபரை, தேவ மனிதனை நம்ம உதாரணமாக எடுத்து அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். என்னோடு சேர்ந்து திருப்புங்கள் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வரும்படி நான் அன்போடு கேட்கிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாருங்கள். ஆமென். அந்த 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து, நல்ல சத்தமா வாசிங்களேன். தேவன் ஆகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், எல்லாம் நல்லா கவனிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. முதலாவது அது அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் என்ன எழுதியிருக்காருன்னா, மீனின் வயிற்றிலிருந்து அவன் விண்ணப்பம் பண்ணினான். சொல்லுங்க, என்ன பண்ணா? மீனின் வயிற்றிலிருந்து அவர் விண்ணப்பம் பண்ணினார். நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நமக்கு வீட்டிலிருந்தே விண்ணப்பம் பண்ண முடியல. ஒரு மாதிரியா இருக்கீங்களா? வீட்டிலேருந்து என்ன செய்ய முடியல? சர்ச்சிலிருந்து விண்ணப்பம் பண்ண முடியல, வீட்டிலேருந்து விண்ணப்பம் முடியல. நல்லா எப்படி சொல்றது, அது என்ன சொல்லுவாங்க, நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை இப்போ இருக்கு. நல்லா கவனிங்க. நல்ல வாழ்க்கை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? கர்த்தர் கொடுத்துருக்காரு. இப்படி நல்ல ஒரு சூழ்நிலையில் இருந்தும் கூட நம்மளால என்ன செய்ய முடியல? விண்ணப்பம் பண்ண முடியல. நிறைய பேர்த்துட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களான்னா, இன்னும் ஜெபம் பண்ணலீங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றோம். ஆனா யோனாவை பற்றி கர்த்தர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவன் மீனின் வயிற்றிலிருந்து என்ன செஞ்சானா? மீன் வயிற்றில் போயிட்டு அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிய. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மீனின் வயிற்றிலன்னு முதல் வசனத்தில் இருக்கு. 2வது வசனத்தில் என்ன சொல்றப்பட்டிருக்கு பாருங்க, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. எங்கிருந்து? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து அவன் கூக்குரலிடுறான். நல்லா கவனிங்க. இப்ப பாதாளம்னா பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நரகத்தை தான் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? ஆமா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏசாயா புஸ்தகத்துல எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது பாதாளம் அப்படின்னாவே நரகம். அப்ப அவ என்ன சொல்றான், நரகத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து யோனா பயங்கரமா கூக்குரல் இட்டு தேவனை நோக்கி கூப்பிடுறான். நல்லா கவனிங்க. இப்போ மீனின் வயிற்றில் அப்படிங்கிறது ஒரு பாதாளத்துக்கு இணையாக யோனா சொல்றார். கவனிய. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அங்கிருந்து தேவனை நோக்கி அவர் என்ன செய்யறாரு? கூப்பிடுறார். கப்பல்ல வந்தாரு, அவர் ஜெபிக்கல. நல்ல பிரயாணத்தில் அவர் ஜெபம் பண்ணல. பிரச்சனை அவர்னால தான் அப்படின்னு தெரியுது, அப்பவும் ஜெபம் பண்ணல. அப்போ போய் நல்லா போய் அடித்தட்டில் போய் என்ன செய்யறாரு? தூங்குறாரு. இப்போ மீன் வாய்க்குள்ள போனதுக்கப்புறம் அவர் பாருங்க ரொம்ப ஊக்கமாக என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. நிறைய பேர் நல்லா இருக்கிறப்ப ஜெபம் பண்ண மாட்டாங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கும் பொழுது தான் நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ வீடு வாசல் எல்லாம் நான் கொடுக்குறேன்ல உனக்கு, வீடு வாசல் நில புலன்கள் சொத்து சந்தோஷம் சமாதானம் சுகம் இதெல்லாம் உனக்கு நிறைவா கொடுக்குறேன்ல, அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. அதாவது கஷ்டத்துல ஜெபம் பண்றது எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டத்துல ஜெபம் பண்றதுதான் சரின்னு. ஜெபம் பண்றது எல்லா வேலையிலையும் சரி. ஆனா தேவன் எதிர்பார்க்குதுன்னா, கஷ்டத்துல ஜெபிக்கிறது எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நீ எப்போ என்கிட்ட ஜெபம் பண்ணணும்னா, அந்த கஷ்டத்துல இருந்து உனக்கு மீட்டெடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் பாரு, அப்ப நீ ஜெபம் பண்ணு, அப்ப என்னை ஆராதனை பண்ணு, அப்ப என்னை துதி, அது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஆனா நாம பாருங்க, நெருக்கத்தில் கர்த்தரை கூப்பிடுவோம், கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் பாருங்க என்ன செய்வோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். கர்த்தருடைய காரியத்துல எல்லாம் நம்ம பின்னால போயிடுவோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. யோனா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நல்ல ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கணும். சந்தோஷமா கேட்குறீங்களா?
பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்போ இந்த பாதாளத்தின் அனுபவம் அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாரையுமே கர்த்தர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இந்த பாதாளத்தின் அனுபவத்தில் நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, மீட் எடுத்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு அப்படிதான் ரட்சிப்பே நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. இப்போ யோனா கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவரை அறியாதவன் இல்லை பாருங்க, அவர் தீர்க்கதரிசி. சத்தமா சொல்லுங்க, தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி தப்பு பண்ணுவாரா? பண்ணுவாரு. நீங்க பாருங்க, யார் வந்து தவறுவா, யார் வந்து மிஸ் பண்ணுவாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப யோனா வந்து கர்த்தரை நன்றாய் அறிந்தவர். கர்த்தர் வந்து அவரே சொல்றாரு, கப்பல் கேப்டன்ட்ட, கப்பல் இருக்கவன்ட்ட சொல்றாரு, நான் இந்த தேவனுடைய பிள்ளைங்கிறான், கர்த்தருக்கு நான் பயப்படுறவேங்கிறான். அப்படி இருந்தும் கூட நீங்க பாருங்க, யோனாக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் என்ன செய்யுது, வருது. நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. சில நேரங்களில் வந்து நம்ம கர்த்தர் நடத்துகிற பாதையிலிருந்து நம்ம தவறி போகிறோம். அது அறிந்தும் சில செய்கிறாங்க, சில பேர் அறியாமல் செய்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பிசாசுடைய வஞ்சனையினால, பெரிய ஏதோ ஒரு சூழ்நிலையினால நாம் வந்து வழி தவறி நம்ம போகிறோம். ஆனால் தேவன் நல்லவர். நல்ல கவனிங்க, அவர் கைவிடாதவர். அல்லேலூயா, அவரே கைவிடாதவர். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு சில நேரத்தில் வியாதி வந்து ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே போன மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு பணப்பிரச்சனை, சில போராட்டம், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைக பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, எத்தனையோ ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதே இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒன்று வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஒவ்வொன்றும் ஒன்று சந்திச்சுட்டே இருக்கோம், நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போன மாதிரி, அடிபாதாளத்தில் நம்ம போன மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு ரெஸ்டோரேஷன், ஒரு மீட்டெடுத்தல் எப்போ தேவன் ஒருத்தருக்கு ஆரம்பிக்கிறார்னா, என்னைக்கு அவங்க தன்னிலை உணர்ந்து தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:5 வாசிங்க. சங்கீதம் 18:5 சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இப்ப பாருங்க, யோனா மாதிரியே இங்க தாவீது ஒரு பிரச்சனையில, ஒரு மீனின் வயிற்றை போல ஒரு பாதாளத்துக்குள்ள அவர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்ட பொழுது அவரும் இதான் சொல்றாரு பாருங்க, நான் அபயமிட்டேன். ஆமென். பாதாளத்தின் கட்டுகள் என்ன செய்து சூழ்ந்து கொண்டது. அபயமிட்டேன் அப்படின்னா பெரிய ஆபத்தில் ஒருத்தர் கத்துறாங்க பாருங்க, பயங்கரமா, யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில மரணத்துக்கு போராடு ஒரு சூழ்நிலை கத்துறாங்க பாருங்க, அபயமிடுறாங்க. அதான் வந்து அபயமிடுறது. ஆபத்தில் சத்தம் போட்டு தேவன் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டப்ப அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவருடைய ஆசீர்வதித்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்னேன், எல்லாருக்குமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து என்ன செய்யுது இருக்கு. இப்ப யோனா வந்து மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள போனது மொத்தம் தான் இவருக்கு தெரியுது பாருங்க. ஆனா இந்த பிரச்சனை, இந்த மீன் வந்து ஏன் நம்மளை முழுங்குச்சு, இந்த மீனை வந்து கர்த்தர் தான் ஏற்பாடு பண்ணால்னா யோனாக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா மீன் வந்து முழுங்குறது மட்டும்தான் அவனுக்கு என்ன செஞ்சு, அது வந்து விழுங்கிருச்சு அப்படின்னு அவருக்கு தெரியுது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. சில பேர் சொல்லிடுவாங்க, என் ஆவியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க பாருங்க, என்ன இதுக்கு மேல ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆனா இந்த யோனா பாருங்க, வழி மாறி போனாலும் கர்த்தர் மேல அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. எந்த சூழ்நிலையும் அவரை கூப்பிட்டா அவர் என்ன செய்வாரு, காப்பாற்றுவாரு அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு தான் அப்படியே லைட்டு பத்துது. உங்க சரீரம் மட்டும் மழையில நனையில, உங்க ஆவியும் நனைஞ்சிருக்கு. அவரு ஆராதனையில கொஞ்ச நேரம் ஊதிட்டு போனாரு. சிலது வந்து அனல் பிடிச்சிருச்சு, சிலது வார்த்தையில தான் அனல் பிடிக்கணும்.
அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? நல்லா கேட்குறீங்களா? சந்தோஷமா கேட்குறீங்களா? வழி மாறி போயிட்டாலும், கீழ்ப்படியாமல் போயிட்டாலும், மீனின் வயிற்றுக்குள்ளே போயிட்டாலும், பாதாளத்துக்கு நரகத்தை போல ஒரு நெருக்கடி ஒருக்குள்ள போயிட்டாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது பாருங்க. இந்த தேவனை நோக்கி கூப்பிட்டா அவர் விடுதலை செய்வார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப யோனா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கர்த்தாவே மீன் என்னை முழுங்கக்கூடாது, நான் தான் மீனை முழுங்கணும். நான் தான் மீன் சாப்பிடணும். நீங்க உண்டாக்கும் பொழுது மச்சங்களை உண்டாக்கி இவையெல்லாம் உனக்கு ஆகாரமாக கடவுதுன்னு என்னை நீங்க பிளஸ் பண்ணிருக்கீங்க. எண்ணெய முதல்ல உண்டாக்கி மீனை பின்னால உண்டாக்கி மீனிட்ட சொல்லல, இவங்கெல்லாம் உனக்கு ஆகாரமாகணும்னு நீங்க சொல்லல. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த வெளிப்பாடு அவனுக்கு இருக்கு பாருங்க. அதனால யோனா என்ன சொல்றான், அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இது என்னுடைய கடைசி காலமே கிடையாது. எனக்கு ஆண்டவர் பெரிய வேலைகள் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. அவரை நோக்கி கூப்பிட்டானே விடுதலை செய்வாருன்னு அவர் ஜெபம் பண்றான் பாருங்க. எண்ணெய் மீன் என்ன செய்ய முடியாது, விழுங்க முடியாது. விழுங்கினாலும் என்னை அது ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் ஜெபம் பண்றாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, வியாதி எத்தனை பேர் கவனிச்சு கேட்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? கவனிச்சு நல்லா கேட்டு வசனத்தை உள்ள வாங்கினாதான் விடுதலை. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்பொழுது நீங்க சந்திச்சுட்டு இருக்க எந்த பிரச்சனையும் உங்களை விழுங்க முடியாது. அது உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. கடன் பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க சந்திச்சுட்டு இருக்க இந்த குடும்ப பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. எதுவும் இந்த உலகத்தினுடைய எந்த பிசாசால் கொண்டு வரப்படுகிற எந்த காரியமும் தேவ பிள்ளைகளே உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஏனென்றால் கிறிஸ்து சிலுவையிலே முற்றுமுடிய ஜெயம் பெற்றவராயிருக்கிறார். எத்தனை சந்தோஷமா கேட்கறீங்க? ஆமென். நீங்க தான் ஜெயிப்பீங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆமென். அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களே, இப்போ ஒரு பிரச்சனையில் இருந்தோன்னே கர்த்தர் கட்டளை இட்டுட்டார்னு வச்சுக்கங்க, அது உங்களை பிடிக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பலமான பிடிக்குள்ள நீங்க இருந்தாலும் அது உங்களை விட்டுரும். இப்ப மீன் நல்லா கவனிங்க, மீனுக்குள்ள யோனா இருந்தாலும் அவன் மீனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டில் இருந்தான். என்னங்க? ஆமென். காலையில் சாப்பிட்றீங்க, மதியானம் சாப்பிட்றீங்க, ஜீரணமாயிருதா இல்லையா? இது பெரிய மீன். என்ன மீன் சொல்லுங்க? பெரிய மீன். பிரச்சனையில எனக்கு தான் பெரிய பிரச்சனை. நீங்க சொல்றீங்களா பெரிய பிரச்சனை? என்ன சிஸ்டர் பெரிய பிரச்சனை? யாருக்குமே சின்ன பிரச்சனையே கிடையாது. யாருக்குமே சின்ன பிரச்சனை, எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை நடத்துறாருல, அது வெளியே சொன்னீங்கன்னாவே கிறுக்கு மாதிரி தான் இருக்கும். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் யோனா போய் யார்ட்டையாச்சும் என்னை மீன் முழுங்கிருச்சு 3 நாள் கழிச்சு அது கரையில் கொண்டு விட்டுச்சு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன யோனா, உன்னை பற்றி நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளவு ஒரு மட்டமான தீர்க்கதரிசியா இருப்பான்னு எனக்கு தெரியலன்னு இருப்பாங்க. அப்படிதான் கர்த்தர் நடத்துவார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ கர்த்தருடைய பாருங்க, மீன் யோனாவை மீன் கட்டுப்படுத்தல. நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் மீனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. அதனாலதான் 3 நாள் ஆகி யோனாக்கு எந்த சேதமும் என்ன செய்யல, வரல. எப்படிங்க? கர்த்தரால எல்லாம் முடியும். ஆமான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரால எல்லாம் முடியும். அவர் கழுதை கூட பேசுவாரு, காற்று கூட பேசுவாரு, கடல் கூட பேசுவாரு,
வானத்து கூட பேசுவார், மேகங்கள் கூட பேசுவார், மரத்திட்ட பேசுவார். அவர் படைத்த எல்லா சிருஷ்டிப்பு கூட அவர் பேசுவதற்கு வல்லமை இருக்கு. அது எல்லாத்தோட பேசி நமக்கு நன்மை செய்வதற்கு தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். எங்க எதை ஆயத்தப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும் பாருங்க. பிசாசு பாருங்க எங்க எதை ஆயத்தப்படுத்தி நம்மளை விழுகைக்குள்ள கொண்டு போறானோ, ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா எங்க எதை வைத்து காப்பாற்ற முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஆமே. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் மீன் கட்டுப்பட்டு இருந்தது. அதனாலதான் மீன் பாருங்க 3 நாள் ஆயும் யோனாக்கு எந்த சேதம் வரல. உங்க கண்கள் திறக்கட்டும், உங்கள் செவிகள் திறக்கட்டும், உங்க இருதயம் அனல் கொண்டு இந்த வசனத்தை கேட்கட்டும். இத்தனை நாட்கள் நீங்க சொல்லுகிற பிரச்சனையில நீங்க டிராவல் பண்ணியும் உங்களுக்கு ஒரு சேதமும் வராது இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனைகளுக்கு வல்லமைகளுக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனாலதான் இது வரைக்கும் பாருங்க உங்க ஃபேமிலியை கர்த்தர் கட்டி வச்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? கர்த்தர் உங்க கர்த்தருடைய வசனம் உங்களை ஆட்கொள்ளாம இருந்திருந்தா உங்க குடும்பம் உங்களுடைய சூழ்நிலைகள் என்னைக்கோ சின்ன பின்னமாய் போயிருக்கும். நான் சொல்றது உங்க வாழ்க்கையே ஒன்றுமில்லாம போயிருக்கும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருந்தும் இவ்வளவு அழகா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் என்ன செஞ்சிருக்கு? வைத்திருக்கு. ஏனால் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரயமாய் வாங்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய சொத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய கண்மணி போல நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால கர்த்தர் உங்களை கிருபையா என்ன செய்தாரு? பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த யோனாவுடைய வாழ்க்கையில அவரு நான் சொன்னது கவனமா கேட்குறீங்களா? அவரு ஒரு மீட்டெடுக்கக்கூடிய, மீண்டும் நல்ல நிலைமைக்கு நல்ல வாழ்க்கைக்கு யோனா வருவதற்கு அவனுக்கு அடித்தளமா இருந்தது என்னன்னு சொன்னான்னா, நல்ல கவனிங்க, யோனாவுடைய ஜெபம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் ஜெபிங்க. நான் சில பேர்த்த ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன் தெரியுமா உங்களுக்கு? நான் ஜெபத்தில் யாரையாச்சும் குறித்து ஒரு காரியத்தை உணர்ந்தாதான். ஆமாம், சில பேர்த்துட்டு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கர்த்தர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவார். நீ இவன்கிட்ட சொன்னாலும் வேஸ்ட்டு, அவன்கிட்ட சொல்லாது. சில பேர்த்துட்டு சொல்லுவார், இவங்ககிட்ட சொல்லு. எத்தனை பேர் இங்கே நமக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தின் பல நாடுகளுக்கு நான் ஃபோன் அடிப்பேன். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், இப்போ இந்த நிலைமையில் தான் நான் இருக்கிறேன், கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசி எங்களோட பேச வச்சு எங்களுக்கு ஜெபம் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சபை பக்கம் நான் ஃபோன் அடிப்பேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபம் தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நேராக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம இருதயத்தை தேவனோடு என்ன செய்யுது? இருக்குது பாருங்க. கர்த்தர் எங்கேயோ இல்லை, யோனா எங்கேயோ இல்லை. நல்லா நீங்க கவனிங்க, நீங்க எங்க ஜெபிக்கிறீங்களோ அதுவே நீங்கள் தேவனை சந்திக்கிற ஸ்தலமாக மாறுகிறது. கர்த்தர் பாதாளத்துக்குள்ள எங்க உங்களுக்காக அவர் எங்க வேணாலும் வருவாரு, எந்த சூழ்நிலைக்கு வேணாலும் வருவாரு. எந்த அளவுக்கு இறங்கி வரணுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? இறங்கி வருவாரு. ஏன்னா அவர் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்காரு பாருங்க. நான் சொல்ல, உங்களுக்கு எந்த நிலையிலிருந்து நீங்க கூப்பிட்டாலும் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை கனப்படுத்துகிறவர், ஜெபத்தை நேசிக்கிறவர், அவர் ஜெபத்தின் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நீங்க யோனாவை போல எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இப்ப இருந்தாலும் உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நல்லா கவனிய, உங்களை அதிலிருந்து தூக்கி கொண்டு அதை காப்பாற்றுகிற முதல் பெரிய கருவி என்னன்னு சொன்னா ஜெபம். என்னது? ஜெபம். ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. நீங்க ஜெபிக்காம, நல்லா கவனிங்க, நீங்க ஜெபிக்காம எந்த ஒரு காரியத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு நினைக்கிறது அது ஒரு தவறான எண்ணம். இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க, மனுஷங்க இப்போ யாருமே பாருங்க, முதல்ல தன்னுடைய இயலாமையை யார் உணர்றாங்களோ அவங்களுடைய ஜெபம் ரொம்ப ஆழமா இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஜெபிக்கிறவங்களுக்கும் தன் நிலை உணர்ந்து, எனக்கு ஒண்ணுமே முடியல,
என்னை வந்து எனக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்கன்னு தன்னுடைய இயலாமையில் தன் நிலைமையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க பாருங்க. அந்த ஜெபம் ரொம்ப வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு ஆழமான ஒரு வீழ்ச்சியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவர் அழைக்கும் பொழுது, எந்த சூழ்நிலை கர்த்தர் வந்து உங்களை ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீ கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த மீனுக்குள்ள இருந்துட்டு மீன்கிட்ட பேச முடியாது. இவர் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? மீன்கிட்ட போய் எப்படி பேசுவார்? மீன்கிட்ட போய் எப்படி சண்டை போடுவார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இவர் எப்படி வந்து இவர் சண்டை போடுவார்? இவர் மீன்கிட்ட வந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆக முடியும்? ஆமாம், வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவர் எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுவார். மீன் வயிற்றுக்குள்ளேருந்து இது வரைக்கும் அப்படி யாரும் மீன் வயிற்றுக்குள்ளே போன மாதிரி வரலாறே இல்லை. நல்லா கவனிங்க. செங்கடல் பிளந்ததில்ல, கடல் பிளந்தது எப்படி வரலாற்றிலே ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் அது மாதிரி என்ன செய்யலை, நடக்கலை. அது மாதிரி யோனாவுடைய கதையில் பாருங்க. யோனா வயிற்றுக்குள்ளே போனார், மீன் வயிற்றுக்குள்ளே. மறுபடியும் யாரா போனாங்களா? இல்லை. இது ஃபர்ஸ்ட் இப்படி தான். இதுதான் யோனாக்கு முதல் ஏற்படுகிற ஒரு அனுபவம். நீங்கள் சொல்கிறாங்க யாருக்கு பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் என்ன செய்யுங்க இந்த பிரச்சனைங்க. என்னமோ எல்லாரும் இப்படி இருக்காங்க, என்னை மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்படி நடத்துகிறாரு. எனக்கு மட்டும்தான் இந்த அனுபவம், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னால் விவரிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே என்ன செய்யல, புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன், நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்க ஆமா, யோனாக்கு பாருங்க, யாருமே வந்து செல்லாத ஒரு பாதையில கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு, அவனை நடத்தினார். ஆமா. அப்ப தேவன் உங்களை மீட்டெடுப்பதற்கு நல்ல கவனிங்க. முதலாவது உங்க நிலைமையை நீங்கள் உணரணும். அவன் செஞ்ச தப்பை என்ன செஞ்சான், உணர்ந்தான். அவன் நினைக்கிறான், பேசாமல் கர்த்தர் சொன்ன மாதிரி நான் போயிருந்தா, நான் நினிவேக்கு போயிருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் மெய்யாகவே நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் உணர்ந்தார். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, மீட்டெடுப்பதனுடைய ரெண்டாவது ஒரு காரியம் என்ன செஞ்சார் யோனா அப்படின்னா, ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். மனம் வருந்தினதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அடுத்து 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. அவன் இப்பொழுது வாசிங்க, நான் உம்முடைய கண்களுக்கு எதிரே இல்லாதபடிக்கு தள்ளப்பட்ட. நல்லா கவனிய. இப்ப வந்து கர்த்தர் இவனை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாரா, இவரு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாரா? பேசுங்க. இந்த வியாகுல மாதான்னு ஒன்று இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? மாதால நிறைய மாதா இருக்கு, அதுல வியாகுல மாதான்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அன்னை மரியாள் இருக்காங்க, இந்த மாதிரி வியாகுல மாதான்னு ஒரு மாதா இருக்கு. நீங்களும் வியாகுல மாதா மாதிரி இருக்கீங்க. உங்களை வியாகுலம்னா கவலை. என்னது? கவலை மாதா. பக்கத்து பார்த்து, ஏன் நீ கவலை மாதா மாதிரி இருக்கிற? புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிய. உங்களை ஒரு மீட்டெடுக்கிற நல்ல கர்த்தர் இருக்கிறாருங்க. எந்த சூழ்நிலையிலிருந்து மேலே உங்களை கொண்டு வருவாருங்க, உங்களை கைவிட மாட்டாருங்க. எத்த பெரிய பாதாளமும் கர்த்தருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அவர் நீங்கள் எதில் இருந்தீங்கனாலும் மேலே கொண்டு வந்துடுவார். ஆனால் செய்ய வேண்டியது என்ன, யோனா மாதிரி பாதை மாறினாலும் மனம் வருந்தணும், ஐயோ நான் செஞ்சது தப்பு. ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ வருங்க, இப்போ அவர் சொல்றது, யோனா என்ன சொல்றாருன்னா, நீ என்னை தள்ளி விட்டீங்கிற. நீ என்ன கர்த்தரை தள்ளி விட்டாரு வர இல்ல, இவர் தான் சொன்னாரு என்னை தூக்கி என்ன செஞ்சிருங்க. அதாவது நல்லா கவனிய, இவ என்ன ஒரு யோசனை பண்ணி, என்ன யோசனைனே தெரியல எனக்கு. சமுத்திரத்தில் நடுக்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னை தூக்கி என்ன செஞ்சிருங்க,
கடல்ல போட்டிருக்கேன். கடல்ல போட்டா என்ன ஆகும்? இறந்து போயிடுவாங்கல்ல. சமுத்திரத்தை நடுக்கடல்ல போட்டா எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனால் தைரியமா சொல்றாரு, என்னை தூக்கி என்ன செஞ்சிருங்க, கடல்ல போட்டிருங்க. நான் சொல்லட்டுங்களா, இந்த யோனா தான் ஒரு தவறான முடிவெடுத்து கடல்ல என்னை தூக்கி போடுங்கன்னு சொன்னார். நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சு கேளுங்க. நீங்க நிறைய தவறான முடிவெடுத்து ஒரு பிரச்சனையில் நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கே பாருங்க, உங்களுக்கே உங்களை பற்றி அக்கறை இல்லாம என்ன வேணாலும் இருக்கட்டும். இவங்க சில பேர்த்து நீங்க பேசுங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, பிரதர் இதெல்லாம் சாப்பிடாதீங்க பிரதர், இது உங்களுக்கு உடம்புக்காக, அது கிடக்குதுங்க. எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை ஆச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பில்லு கட்டுறதுக்கு காசு இல்லாமல் கொண்டிருப்பார். நல்ல ஒரு மாதிரியா இருக்கீங்க, அது எண்ணத்தை ஆக போகுதுங்க. சிஸ்டர் இதெல்லாம் நீ செய்கிற தப்பு, இதெல்லாம் அது கிடக்குதுங்க வாழ்க்கையில், எல்லாம் பண்ணாதையே நான் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் எடுக்கிற முடிவு எப்படின்னா, தான் யார், தன் மேலே இருக்கிற அழைப்பு என்ன, தன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன, தேவனுடைய நோக்கம் என் மேலே இருக்குது, தேவனுடைய திட்டம் என் மேலே இருக்குது, நான் ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கேன், ஒரு நோக்கத்துக்காக ஒரு சபையில் இருக்கேன், இதெல்லாம் இல்லாமல் சும்மா தவறான ஒரு முடிவு எடுத்து யோனா மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. என்னை தூக்கி என்ன செஞ்சிரு, கிணத்துக்குள்ளே போட்டுரு, இது சரி கடலில் என்ன செஞ்சிரு போட்டுருன்னு சொன்ன. ஆனால் நாம் அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், ஆனால் கர்த்தர் விட மாட்டார். நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, இவ்வளவு அஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தும் நீங்கள் கெட்டு போகாமல் இருப்பது உங்கள் திறமையால் அல்ல, கர்த்தர் மேல் வைத்த இரக்கத்தினால். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு தாறுமாறுமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், யோனா மாதிரி என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு குண்டக்கா வாழ்கிறேன், என்னத்தையும் ஆயப்போது கிடையாதுங்க. உங்கள் மேலே கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சுருக்கனால, உங்கள் மேலே ஒரு தரிசனம் வச்சுருக்கனால, உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு வச்சுருக்கனால, நீங்கள் தப்பான ஒரு முடிவு எடுத்தாங்க கூட கடலில் போய் அவன் உளுந்த உடனே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. இப்படி ஒரு லூசு பைய உழுவான், கீழ்ப்படியாத ஒரு பைய, அவன் மீன் ஆண்டோட்ட பேசியிருக்கான், அப்புறம் அவனை காப்பாற்றுறீங்க, அது உன்னோட வேலை கிடையாது, நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும், நீ செய்யணும், புரியுதா அவனுக்கு? அவன் வருவான், அவனை பத்திரமா பார்த்துக்க. என்ன செஞ்சுக்க சொல்லுங்க, கர்த்தர் மாதிரி ஒரு நல்ல தேவன் யாருமே கிடையாதுங்க. உன் பல்லெல்லாம் பற்றக்கூடாது. பெரிய மீனுங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஷார்க்கெல்லாம் இருக்குல்ல மீன், பெரிய மீன், இப்படி வாய் எப்படி மூடி எடுத்துச்சுன்னா ரெண்டாக்கிடுவான் நம்மளே. கப்பலே அடிச்சு தூள் கிளப்பிடுங்க, கப்பலே பயப்படுதில்ல, பெரிய பெரிய கப்பலை அடி செய்யுது, பயப்படுதில்ல மீன், பெரிய மீன்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. நல்லா கவனிங்க, பிரச்சனை பெருசுதான், ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்காரு, கவனமாக இருக்கணும். நான் சொல்றது கேளு. இப்படி ஒருத்தர் வருவான், யோனா உழுவான், இந்த இடத்துல வந்து என்ன செய்வான், உழுவான், நீ அவனை கேட்ச் பண்ணிக்க, உன் பல்லு எதுவும் அவனை என்ன செஞ்சக்கூடாது, பற்றக்கூடாது, அவனுக்கு ஒரு காயம் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது, கவனமாரு, அவனை விழுங்கிரு, ஆனால் ஜீரணம் பண்ணாத. மீன் பார்த்துருக்கோம், எந்த பாவிடாம 3 நாள் எண்ணெய் பாஸ்டிங் இருக்க வைக்கிறான். அப்போ பார்த்துருப்பாரு, மீன் பார்க்கும், வாப்பா திருமகனே வா, உனக்கு தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், காத்துட்டு இருக்கேன், வா. ஆனால் விழுந்த உடனே அப்படியே கப்புன்னு என்ன செஞ்சிருச்சு, ஒரு காயம் இல்லாமல் ஒரு சேதம் இல்லாமல் அவனை விழுங்கி 3 நாள் அது பத்திரமா வச்சிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன். அது வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், பாதுகாப்பு. ஆனால் இவர் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை பிடிச்சி என்ன செஞ்சுட்டாரு, தள்ளி விட்டுட்டார். தப்பா சொல்கிறான் பார்த்தீங்களா. இன்னொன்று அடுத்து சொல்கிறான் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நெருக்கினது, சூழ்ந்தது, இறங்கினேன், அழிவுக்கு இன்னொரு அந்த வசனத்தில் இருக்கும், உமக்கு முன்னாலே நிற்காதபடி என்ன செஞ்சு
பாருங்க, கர்த்தர் வந்து என் முன்னால் நிக்காதடா ஓடிப்போன்னு சொன்னாரா? சொல்லுங்க, சொன்னாரா? இல்ல, எல்லாம் இவரா சொல்றாரு. கர்த்தர் என்னை தள்ளி விட்டாருங்கிறாரு. கர்த்தர் வந்து என் முன்னாலே நீ என்ன செய்யாத, நிக்காதன்னு என்ன நினைச்சிட்டாரு? இல்ல, இவர் தான் பாருங்க. 1:3 வாசிச்சு பாருங்க. அது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனா 1:3 வாசிச்சு பாருங்க. இப்ப இவன் தான் வந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என்ன செஞ்சாரு? விலகி ஓடுறாரு. இவர் தான் என்ன செய்யறாரு? விலகி ஓடுறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் என்ன செஞ்சிட்டாரு பாருங்க. நிறைய பேர் பிரச்சனை யார் மேல போடுவாங்க? கர்த்தர் மேல தான் போடுவாங்க. யோனா மாதிரி தான் நாமளும் இருக்கிறோம். கர்த்தர் என்னை தள்ளி விட்டாரு, அவர் என்னை துரத்தி விட்டுட்டாரு, எனக்கு அவர் வந்து வியாதியை கொடுத்துட்டாரு. இது வந்து சில பேர் உபதேசமாவே உபதேசிக்கிறாங்க. இந்த வியாதியை உனக்கு யார் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்துட்டாரு. இவங்களும் அதை நம்புறாங்க பாருங்க. கர்த்தர் எதுக்குங்க உங்களுக்கு வியாதி கொடுக்குறாரு? கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு வியாதி கொடுக்க மாட்டாரு. சொல்லுங்க பார்க்க, கர்த்தர் உங்களுக்கு வியாதியை தர மாட்டாரு. இந்த பாருங்க, மறுபடியும் சொல்றேன், உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு இந்த பிரச்சனை கர்த்தர் தான் கொடுத்தாரு, இந்த போராட்டத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு, ஏதோ கர்த்தர் இது வந்து எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்க எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. இது எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. யோனா வந்து அவர் தான் வழி விலகி என்ன செஞ்சாரு? ஆமா, கர்த்தர் போக சொன்ன இடத்துக்கு போகாம இவரு டிக்கெட் வாங்கி கப்பல்ல ஏறி இவர் தான் என்ன செஞ்சாரு? போனாரு. கர்த்தர் உன்னை தள்ளி உள்ள, கர்த்தர் உன்னை என் முகத்தில் நிக்காத ஓடிப்போன்னு சொல்ல, கர்த்தரைய மூஞ்சிலேயே முழிக்காத ஓடிப்போன்னு சொல்லியிருந்தான். அவர் எதுக்கு இவருக்கு மீன் ஆயத்தப்படுத்துறாரு? புரியுதா உங்களுக்கு? அவர் எதுக்கு இவரை காப்பாத்துறாரு? அவர் எதுக்கு இவருக்கு நன்மை செய்யறாரு? கர்த்தர் நல்லவர். ஆமா, நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. பிசாசு வந்து கர்த்தர் உங்களை விழுங்கி வச்சிருந்தானா, நல்லா கவனிங்க, உங்களால ஜெபிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? உங்களால ஜெபிக்க முடியாது, கூப்பிட முடியாது, கர்த்தருடைய காரியங்கள்ல உங்களை முன்னேறி போக முடியாது. இந்த எண்ணம் எதுக்குன்னா, இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வந்துட்டா. யோனா அவருக்குள்ள போனா, மீன் வயிற்றுக்குள்ள போனா, அவனுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவன் பேசினாலும் அவன் வந்து தன்னை சுதாரிச்சுக்கிறான். நல்லா கவனிய. புலம்புறது எல்லாத்துக்கும் புலம்பல் வருமா வராதா? சொல்லுங்க. எல்லாரும் வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? புலம்புறோம். ஆனா புலம்புனா கூட அவர் சுதாரிச்சுக்கிறாரு. நோ 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 நோ, கிடையாது, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நான் தான் என்னுடைய மன பிரம்மையில் இதெல்லாம் என்ன செய்யறேன்? சொல்றேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் வந்து என்னை காப்பாற்றுறவருன்னு அவர் சுதாரிச்சுட்டு ஊக்கமா ஜெபம் பண்றாரு பாருங்க. அவர் அந்த மைண்ட் செட்லயே இல்லை. நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்கு பாருங்க. பிசாசுக்கு பயந்துட்டு அவன் வந்து ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு செய்யும் பொழுது அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டா உங்களை முடக்கிடுவான். உங்களை தேவனுடைய எந்த காரியத்திலையும் நீங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நீங்க விடுதலை ஆக முடியாம அவன் பண்ணிடுவான். நல்லா கவனிங்க. கர்த்தர் நல்லவர். இப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் தான் நீ துரத்திட்டாரு, கர்த்தர் தான் நீ தள்ளி விட்டுட்டாரு. கர்த்தர் செய்யல. கர்த்தர் என்ன செய்தார்னா, யோனாக்கு நன்மை செய்தார். எதற்கு அழைத்தாரோ அதற்கு மறுபடியும் போய் அவனுடைய கையை பிடிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? மீன் ஆயத்தப்படுத்தி அவனை ஜெபம் பண்ண வச்சு, மீனுக்கு கட்டளை இட்டு, மீனை கரையில் கொண்டு வந்து அவனை விட்டு, மீண்டும் அவனுக்கு எந்த நினிவேக்கு போகணுமோ அங்கே போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பட்டணம் முழுவதையும் கர்த்தர் ரட்சித்தார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். பக்க சொல்லுங்க, உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகில், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தொய்ந்து என்ன செஞ்சிட்டாரு? அவரு ஜெபம் பண்ணி அவர் தொய்ந்து போனாரு. ஆனா கர்த்தர் பாருங்க, தம்முடைய ஆலயத்திலிருந்து அவனுடைய விண்ணப்பத்தை என்ன செய்தாரு? கேட்டார். நான் சொல்றேன், உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. உங்க ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்க ஜெபம்
கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். எங்கிருந்து கூப்பிட்டாலும் என்ன செய்வாரு? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வருது? எந்த நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் என்ன செய்வாரு? கேட்பார். எந்த நிலையிலையும் வந்து உங்களை என்ன செய்வாரு? காப்பாற்றுவார். ஓகேயா? இப்போ நீங்க பாருங்க, நல்ல கவனிங்க. அடுத்த 8ஆம் வசனம் சொல்லுது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பாருங்க, பொய்யான மாயை. இவனுக்கு ஒரு மாயை. இவன் யோனாக்கு வந்து எதை பொய்யான, அவரே சொல்றாரு, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற இவருக்கு ஒரு கிருபை கிடைக்குது. அவரே உணர்றாரு, நான் வந்து ஒன்றும் தகுதி இல்லாத ஆளு, என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஒரு தீர்க்கதரிசியா மாற்றி ஒரு பட்டம். பாருங்க நல்லா கவனிங்க, ஒரு யோனா வந்து அது கடைசியில் உங்களுக்கு சொல்றேன், அவர் வந்து நினிவே மேல பேசின தீர்க்க தரிசனம் வந்து பெரிய தீர்க்க தரிசனம் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்ப அவர் யோனாவே சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை பெருசுங்கிறாரு. நான் சொல்றேன், நமக்கு கிடைத்த கிருபை பெரியது. என் ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது, அது பெரியது. சத்தமா சொல்லுங்க, எனக்கு கிடைத்த கிருபை பெரியது. இதான் சத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு கிடைத்த கிருபை பெரியது. உணர்றாரு. உணர்றீங்களா? உணர்றீங்களா? நீ நிறைய நன்மைகளை மிஸ் பொழுது உணரணுங்க. இவன் உணர்றான். பொய்யான மாயை பற்றி கொண்டான் பாருங்க. நல்ல கவனிங்க, பொய்யான மாயை. என்னன்னா, இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, மக்களை கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து நினிவேக்கு போ. இவரு கர்த்தரை ஏமாத்திட்டு கீழ்ப்படியாம ஒரு கப்பல் ஏறி போயிட்டா எல்லாம் முடிஞ்சுது, நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவர் ஒரு பொய்யான மாயை பிடிக்கிறார். ஆனா இவர் அழைத்தவர் எப்படிப்பட்டவர்னு அவனுக்கு உணர்த்துறாரு பாருங்க. யோனா, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். பக்கம் சொல்லுங்க, உன்னை எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன். நீ ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை விட மாட்டாரு. உண்மையாப்பா? ஆமா, நீ வேணா கடலுக்கடியில் போய் பாரு. நீங்க வேணா என்ன செய்யுங்க, நீங்க வேணா ஒரு கடல் கடியில் போய் பாருங்க, அவர் வராரா இல்லையான்னு பாருங்க. அப்படியா? ஆமா, நீங்க வேணா கடலுக்குள்ள போய் ஒரு ஷார்க் வாய்க்குள்ள போய் பாருங்க, அங்கேயும் வருவாரு. நீங்க எங்க போனாலும் என்ன செய்வாரு? நான் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில கடைகளுக்கு போவோம். அப்படி போனா அங்க போனா யாராவது ஒருத்தர் பிரைஸ்ல ஆடுவாங்க. நான் சொல்லுவேன், ஒருத்தன் கண்ணுக்கு படாம எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. ஒரு டீ கடைக்கு போனாலும் முடியல, ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் முடியல, ஒரு துணி கடை, எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு நேரம் அங்க போனா அங்க ஒருத்தர் இருக்காரு. பிரைஸ் எல்லாம், நீங்களும் இங்கதான் வந்தீங்களா? நான் ஒருத்தர் கண்ணுக்கு மறைஞ்சு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, உங்க எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குதாப்பா. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இப்ப கர்த்தர் அப்படிதான் பாருங்க, உங்களை எங்கேயுமே நீ எங்க போனாலும் வருவாரு. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? அவரு உங்க மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்காருங்க, உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால சில நேரத்தில் சில பிரச்சனை, சில கஷ்டம், சில வேதனை சொல்றீங்களா, அது ஐயோ இந்த மீன் வயிற்றுக்குள்ள போன மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது வந்து சில நேரத்தில் பாருங்க, நம்ம போராட்டம் இருக்குல்ல, சில போராட்டம், சில நெருக்கம், இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னும் நம்ம கெட்டு போகாம பாதுகாத்து வச்சிருக்கு. இதை இப்படி சிந்திச்சு பார்க்கணும். நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சிந்திச்சு பாருங்க. ஏன்னு சொன்னா, சில நேரங்களில் ரொம்ப சில நேரம் அந்த நேரத்தில் ஒரு விடுதலை கிடைத்து நம்ம வேற மாதிரி இருந்தோம்னா நமக்கு வேற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். எத்தனை நம்புறீங்க? கர்த்தருக்கு தான் அதெல்லாம் தெரியும். அதனால தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மீன் மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகளை வந்து அதை வந்து சில நேரங்களில் அனுமதிச்சு உன்னை பத்திரமா கர்த்தர் என்ன செஞ்சாரு? பாதுகாத்து. அது உங்களை சேதப்படுத்தாது. அது உங்களை என்ன செய்யல? சேதப்படுத்தல. உங்களுக்கு எந்த பாதிப்பும் அது என்ன செய்யல? கொடுக்கல. ஏன்னா ஒரு கட்டளையிட்டு இருக்காரு, பாதிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு, கட்டளையிட்டு வச்சிருக்கிறாரு. சந்தோஷமா கேட்குறீங்களா? ஆமே. இப்ப பாருங்க,
இந்த கிருபை மாயை பிடிச்சிட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் பாட்டுக்கு போறார். நமக்கு வந்து கப்பல் ஏறிட்டோம், நல்லா கவனிங்க, கப்பலை ஏறிட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, தர்சிஸில் போய் இறங்கி நமக்கு இஷ்டமான வாழ்க்கையை என்ன செய்யலாம், வாழலாம். வாலிப பிள்ளைகளை நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமாம், புரியுதா உங்களுக்கு? இவன் ஏறினான் பாருங்க அந்த கப்பலில், நல்லா போயிட்டு இருந்த கப்பலை ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இவன் 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 அவன் பாட்டுக்கு நல்லா போயிட்டு இருக்கான். இவன் கப்பல் வந்து சூப்பர். இவன் ஏறணுன்னே அந்த கப்பல் பயங்கர என்ன செஞ்சிச்சு, ஒரே ஆட்டம். அவனுங்களே கண்டுபிடிக்கிறானுங்க என்னமோ பிரச்சனை இருக்கு. அப்போ விசாரிச்சு யோனாவை விசாரிச்சு அந்த சீட்டு போட்டால் அது யோனா பேரில் என்ன செய்யுது, விழுகுது. என்னடா பிரச்சனை சொல்லு அப்படின்னா, அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுறேன், அவர் எங்கிட்ட வந்து இங்கே போக சொன்னார், நான் இங்கே போகிறேன் அப்படின்னா. அடப்பாவி, இப்படி பண்ணிட்டே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, உன்னோட சேர்ந்து நாங்களும் சாக வேண்டியதுக்கு என்னடா பண்ண, ஒன்றும் பிரச்சனை அடித்து எரிச்சிருக்கேன். சிம்பிளாக சொல்ல. அவனுங்களே பயந்தான், என்னடா இவன் இப்படி சொல்கிறான், கடலில் தூக்கி போட்டுன்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தானுங்க. ஏன்னா இவனால கப்பலுக்கே சேதம். அவங்க சாப்பாட்டுக்கு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ இவனால எல்லா பக்கமே உணவு பஞ்சம் ஏற்படுது. மீனுக்கு உணவு பஞ்சம் 3 நாள். இந்த கப்பலில் வச்சிருந்த சரக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லா சரக்கையும் கீழே போடுறாங்க. இவனால பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, கப்பலில் பெரிய பிரச்சனைகள், எல்லாம் சாப்பிட்ற பொருளெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டாங்க. ஆனால் பிரச்சனை யார்கிட்டனா இவன்கிட்ட இருக்குது. பிரச்சனை எங்கே இருக்கு, இவன்கிட்ட இருக்கு. கர்த்தர் விடவே இல்லை, பின்னாலேயே வராரு. அங்கேருந்து இவனை எஸ்கேப் பண்ணி மீன்கிட்ட வச்சு பத்திரமா கொண்டு போய் எல்லாம் செய்கிறார். நல்லா கவனிய. அப்போ அந்த யோனா ஒன்று உணர்றாரு, எனக்கு கிடைத்த கிருபை பெரியது, யாருக்குமே கிடைக்காத கிருபை. ஒரு பட்டணத்தையே ரட்சிக்கும்படி ஒரு கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்கு தான் என்னை தீர்க்கதரிசியா வச்சாரு. நான் பொறுப்பு இல்லாமல் இப்படி வழி மாறி என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பொறுப்பு, சபையில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ரட்சிப்புக்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, யோனா மாதிரி தான் இருக்கிறேன். அதுக்கு பதில் என்னை கடலில் தூக்கி போட்டுருன்னு உங்களுக்கு. இப்படிதான் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நல்லா கவனி. ஏன் பிரச்சனையில் ஏன் மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கணும்? மக்களை ஒரு காரியம் நல்லா சொல்கிறேன், கவனிக்கிறீங்களா? கடவுளுக்கு பிடிச்சதே என்ன தெரியுங்களா? சுவிசேஷம் சொல்றது. நீங்க 2 பேத்துக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, கடவுளுக்கு பிடிச்ச ஊழியமே. பவுல் அதான் சொல்றாரு, சுவிசேஷம் சொல்வது என்மேல் விழுந்த கடமை. என்மேல் பாருங்க. சில பேர் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனை. நான் சொல்றேன் கேளுங்க, ரகசியத்தை சொல்லித்தரேன். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி நீ விடுதலையாவ. ஆமா, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி பாருங்க, விடுதலை ஆவீங்க. ஒரு நோக்கம் இருக்குங்க உங்க மேல. நீங்க பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு ஒன்று சொல்லட்டுங்க, கர்த்தர் பாட்டுக்கு எதுவும் சொல்லுவாருங்க. நான் பாட்டுக்கு அப்படி இப்படி எப்படி வேணாலும் போவேன்னு போயிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கப்பல் ஆடிட்டே தான் இருக்கும். நீங்க ஏதோ ஒரு ஆண்டோடைய வேலையை செஞ்சு பாருங்களேன், எவ்வளவு சூப்பராவீங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, சுவிசேஷத்தை நற்காரியமா அறிவிக்கிறவுடைய சுவிசேஷுடைய பாதங்கள் மலைகள் மீது எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, இப்ப பாருங்க, கிருபை. நோவாவுக்கு கிருபை கிடைச்சது பாருங்க, பெரிய பேலையை செஞ்சார். ஆமாவா இல்லையா? மரியாளுக்கு கிருபை கிடைச்சது, இயேசுவை பெற்றெடுத்தாங்க. பவுலுக்கு கிருபை கிடைச்சது, திருச்சபைகளை கட்ட ஆரம்பித்தார். உங்களுக்கும் கர்த்தர் கிருபையினாலே உங்களை ரட்சித்து நீதிமானாக்கி வச்சிருக்காரு. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்க கிருபை பெரிய கிருபை. அவன் பெரிய வேலை செய்வதற்காக கிருபை. மாயை பற்றி கொண்டு ஏதோ ஒரு மாயை பிடிச்சிட்டு, புரியுதா உங்களுக்கு, கர்த்தரை விட்டு வழி மாறி போய் உங்களால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வந்து, கப்பல் அவன் மொத்த கப்பலுக்கே இவனால் என்ன செஞ்சு பிரச்சனை வந்தது. மீனுக்கு பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஏன்னு சொன்னால், நல்ல கவனிய, நீங்கள் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை அறியாது தவறான பாதையிலே நீங்கள் பயணம் செய்வதனாலே, இந்த கிருபையை நீங்கள் புறக்கணிப்பதினாலே, கிருபையை அள்ளத்தட்டுவதனாலே
இந்த போராட்டம் இருக்கலாம். நான் கர்த்தர் என்று உங்களோடு பேசுகிறாரானால் நீங்கள் அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு இன்னும் ஆசீர்வாதமான வழிகளில் நீங்கள் நடத்தப்படுவதற்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் யோனாவை போல உங்களுடைய காரியத்தை உணருங்கள், ஜெபம் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு மறுபடியும் உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. ஆமென். ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவதற்கு, ஜனங்களை விடுதலை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சந்தோஷமா கேட்குறீங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, 9வது வசனம். நானோவெனில், வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு. இப்போ மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து தான் அவர் என்ன செய்கிறாரு? விண்ணப்பம் பண்ணுறாரு. ஓகேயா? உங்களுக்கு உங்கள் வீட்டிலுக்குள்ளே இருந்துகிட்டே விண்ணப்பம் பண்ண முடியல. என்னங்க சொல்லுங்க, நீங்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே போய் எப்படி போய் ஜெபம் பண்ண முடியும்? நல்ல சூழ்நிலை இருக்கப்போ உங்களுக்காக ஜெபிக்க முடியல. நல்ல சூழ்நிலை இருக்கப்போ தூக்கம் வருதில்ல. நல்ல சூழ்நிலை இருக்கப்போ வேதத்தை தியானிக்க முடியல. தூக்கமாக வருதில்ல. அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே நீங்கள் போனால் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? அங்கிருந்தே இவர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுங்களா? கர்த்தாவே உமக்கு நான் என்ன செய்வேன்? துதியின் சத்தத்தோடு உமக்கு. இனி இவர் வெளியே வரல. என்ன செய்யல? மீன் வயிற்றிலிருந்து இன்னும் என்ன செய்யல? வெளியே வரல. வராதுக்கு முன்னாலே அவன் சொல்றான், நான் பலி செலுத்துவேன். இதுதான் விசுவாசம். அவர் என்ன செய்யறாரு? மீன் என்னை முழுங்கிருச்சு, எனக்கு மீன் முழுங்குன்னு தான் தெரியுது. இது எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கு, புரியுது அவங்களுக்கு? எவ்வளோ ஆழத்தில் நீந்திட்டு இருக்கு, இதெல்லாம் யோனாக்கு என்ன செய்யாது? தெரியல. ஆனால் அவனுக்கு தெரியுது. அதில் பாதாளத்தில் இருக்கிறது என்ன செய்கிறாரு? உணர்றாரு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறத உணர்றாரு. ஆனால் அது முழுவதுமாக அதோட பிரச்சனையை இவருக்கு டீகோட் பண்ண தெரியல. ஆனால் நல்ல கவனிய, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் துதியின் சத்தத்தோடு கர்த்தருக்கு நான் பலி செலுத்துவேன். அப்போ அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னன்னா, பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும், நிச்சயமா நான் கர்த்தர் என்னை கரை சேர்ப்பார். இப்ப யாருக்கெல்லாம் நான் நல்லா இருப்பேன் நம்பிக்கை வந்துருச்சோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாங்க. விடுதலை வருவதற்கு முன்பாகவே துதிப்பாங்க. நன்மை நடக்கிறதுக்கு முன்னாலேயே துதிப்பாங்க. அவங்க பண தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு முன்னாலே என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. பிரச்சனைகள் மாறுவதற்கு முன்பாகவே துதிப்பாங்க. வியாதி சுகமாவதற்கு முன்பாகவே என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. நல்லா கவனிய. இதெல்லாம் எதற்கு அடையாளம்னா, கர்த்தருக்குள்ள நீங்க உயர்ந்த நிலைக்கு வர போறீங்க, அதுக்கு அடையாளம். ஆமா. சில பேர் என்ன செய்வாங்க? வரட்டும் பார்க்கலாம், வரட்டும். ஆமா, எங்கிட்ட எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இந்த காரியம் நடந்ததுன்னா நான் உங்களுக்கு இந்த காணிக்கை கொடுக்குறேன். ஒரு நாள் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் நீ தரவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் கிடையாது. விசுவாசம் எப்படின்னா, நல்லா கவனிய, நீ விடுதலை ஆவதற்கு முன்னாலே துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பவுலும் சீலாவும் எப்ப துதிச்சாங்க? விடுதலை ஆவதற்கு முன்பாகவே துதித்தாங்க. அவங்களை யார் விடுதலை செய்யல, கர்த்தர் தான் விடுதலை செஞ்சாரு. சில காரியங்கள் நல்லா சொல்ற, நல்லா கவனிய, ஜெபமும் துதியும் கர்த்தருடைய கிருபையை தவிர சில காரியங்களை வேற எதுவும் நம்மளை விடுதலை செய்ய முடியவே முடியாது. நீங்க பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், என்னென்னமோ அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், நல்ல அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஞானம் இருக்குங்க, அறிவு இருக்குங்க, புத்தி இருக்குங்க. யோனா நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நான் காப்பாத்துறேன், சரி போ கடலுக்குள்ள. எந்த மீன் வாயில இருக்கான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் இப்படியே பார்க்குது. என்னங்க, எந்த மீனுக்கு பக்கத்தில் போனாலும் எப்படி செய்யுது? முறைச்சு தான் பார்க்குது. அவன் யோசிச்சுட்டே இருக்கானா, இதுக்குள்ள இருப்பானா, இதுக்குள்ள இருப்பானா, இதுக்குள்ள இருப்பானா, இதுக்குள்ள இருப்பானா, இதுக்குள்ள இருப்பானா. எதுக்குள்ள இருக்கான்னு யாருனாலும் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. யாரு காப்பாற்றவும் என்ன செய்ய முடியாது? முடியவே முடியாதுங்க. மக்களே நல்லா சொல்றேன், நான் நல்லா கவனிங்க. நீங்க சொந்தக்காரனை திட்டாதீங்க, ஃப்ரெண்டை திட்டாதீங்க, கணவனை திட்டாதீங்க, மனைவியை திட்டாதீங்க,
பிள்ளைகளை திட்டாதீங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபை உங்களை காப்பாற்றும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? உன்னை கட்டி தானே எனக்கு இந்த பிரச்சனை. ஏதோ அதை கட்டுனால நீ உருப்படியானாச்சும் இருக்கிற, இல்லாட்டினா என்னைக்கு அது போய் சேர்ந்துருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் வந்து எல்லாம் சரியாக தான் செய்வார். நல்லதை பேசுங்க. புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் வந்து கர்த்தருடைய கிருபையை தவிர வேறு எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. நான் சொல்ல எத்தனை பேர் விசுவாசிச்சு கேட்குறீங்க? ஆமாம். அதனால இதை நம்புங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்க? இதை நம்பி நீங்கள் இருக்கிற நிலைமையை உணர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்காரு. பெரிய திட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? வச்சு. நான் சொல்றது உண்மைங்க. ஆமாம். உங்கள் குடும்பம் தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படணும். மீன் வியாபாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதுமா? நம்ம சொந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதுமா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இல்லையா? தலைமுறை ஆசீர்வாதம். தலைமுறை ஆசீர்வாதம் யாருக்கு மேலே வச்சாரு பாருங்க? தாவீது மேலே வச்சாரு, எல்லாரும் ஆபிரகாம் மேலே வச்சாரு, எல்லா மேலேயும் வச்சாரு. எப்படி வச்சாரு பாருங்க? அவங்க என்னதான் பெரிய சீமான்களா இருந்தாலும் கர்த்தருடைய வேலையை செய்தார்கள். நான் சொல்ல உங்களுக்கு, கர்த்தருடைய வேலையை செஞ்சாங்க. ஒரு ஆளாவது பாருங்க, நல்ல நல்ல வீடுகளில் இருக்கிறீங்களா, ஒரு ஆளாவது பாருங்க வீட்டில் ஒரு ஜெபத்தை வச்சு, ஒரு ஜெப கூட்டத்தை வச்சு, பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு ஒரு பிரேயரை நடத்தி ஒரு புது ஆத்துமாக்களை வாரத்துக்கு சர்ச்சை கூட்டிகிட்டு வரலாம். இல்லையா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் பாப்பார், நீ மீன் வயிற்றில் இருக்கிறதே பெட்டர். உன்னை விடுதலை ஆக்கி என்ன பிரயோஜனம்? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் உங்கள் முகநாடி வேறுபட்டு விட்டது? ஆமா, வேலையை சொல்லுங்க. என்ன பிரயோஜனம்? கிருபையை போக்கடிக்க கூடாது. மாயை பற்றி கொள்ளாதுங்க. கர்த்தர் நல்லவர். உங்க வீடுகளிலே ஒரு ஜெபம் நடக்க ஆரம்பிக்கட்டும், ஒரு துதி நடக்க ஆரம்பிக்கட்டும். உங்க வீடுகளிலே ஜெபம் நடக்க ஆரம்பிக்கட்டும். உங்க வீடுகளில் ஊழியம் நடக்க ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. பாருங்களேன் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருது பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஓகேயா? இப்ப பாருங்க, அவர் வந்து விடுதலை ஆவதற்கு முன்பாகவே அவர் என்ன செஞ்சார்னா ஜெபிக்க ஆரம்பித்தார், துதிக்க ஆரம்பித்தார். ஆமென். அவர் வெளியே கொண்டு கர்த்தரை வெளியே கொண்டு வருவார்னு ஒரு விசுவாசத்தோட கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். பாருங்க, உண்மையான விசுவாசம் என்பது அதிசயத்தை பார்த்த பிறகு நடக்கிறதில்ல. பாருங்க, பார்ப்பதுக்கு முன்பாகவே அது நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அதனால தேவன் ரொம்ப நல்லவர். அதுக்கப்புறம் கர்த்தர் பாருங்க மீனுக்கு வந்து கட்டளை இடுகிறார். அது கரையில் கொண்டு வந்து என்ன செய்யுது? அவனை விட்டுருது. பத்திரமா என்ன செய்யுது? விட்டுருது. எப்படி இருந்திருக்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எப்படி இருந்திருக்கும்? ஒரு பிரச்சனையிலேருந்து, மக்களே நல்ல கவனிய, ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலையாய் ஒருத்தர் வராம பாருங்க, அவனுக்கு தாங்க சுதந்திரம்னா என்னன்னு தெரியும். ஒரு வியாதியின் படுக்கையிலேருந்து ஒருத்தர் வெளியே வராங்க பாருங்க, அவங்களுக்கு தாங்க நல்ல வாழ்க்கை என்னன்னு சுவைக்க தெரியும். சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. நீங்கள் பலவீனப்பட்டவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. சில பேருக்கு ஒரு நாள் விடுதலையாக இருந்தால் அதுவே பெரிய விஷயம். ஒரு நாள் வழி இல்லாமல் இருந்தால் அதே பெரிய விஷயம். ஒரு நாள் சந்தோஷமா இருந்தால் அதுவே பெரிய விஷயம். நான் சொல்றது புரியுதுங்க. ஒரு மாதம் கஷ்டம் இல்லாமல் குடும்பத்தை ஒருத்தர் நடத்தினா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 3 நாளுக்கு அப்புறம் வந்து கரையில் விட்ட உடனே ஒரு பெருமூச்சு வர்றான். அப்பா ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு. எங்கே போக சொல்கிறீங்க சொல்லுங்கள், எங்கே போக சொல்கிறீங்க? உடனே போகிறேன். ஐயோ, மறுபடியும் மீன் வாய்க்குள்ள மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. எவ்வளோ மாற்றிட்டான் பாருங்க. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த காரியத்திலேருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்தாரோ திரும்ப அந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்த விடவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? அது நம்மளை என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படுத்த விடவே கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர்.
பாருங்க 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசி பாருங்க. யோனா என்ன சொல்றாரு பாருங்க. அந்த பட்டணத்தில் போய் நினிவேக்கு போ. போனான். இருந்தது. இதுதாங்க அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னும் 40 நாள் இருக்கு, நினிவே என்ன செய்வோம். இதுதாங்க சொல்ல சொன்னார். அங்க போய் நின்றுட்டு பெரிய பிரசங்கமெல்லாம் பண்ணல. இதுதான் சொன்னாங்க. இதுதான் சொன்னான். உடனே பாருங்க, அந்த ராஜா, அரண்மனையில் இருக்கிறவங்க, ராஜ குடும்பத்தாரு, அதிகாரிகள், ஆடு மாடு எல்லாமே என்ன செய்யுது? ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. விசுவாசம். கர்த்தர் தான் சொன்னதை அவங்களுக்கு செய்யாம கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல் அப்படின்னாவே ஒரு ஜெபத்தை உண்டாக்குகிறது. ஜெபம் கிருபையை வெளிப்படுத்துகிறது. கிருபை துதியை எழும்பச் செய்கிறது. துதி நம்மை விடுதலை ஆக்குகிறது. விடுதலைனா நமக்கு ஒரு ஆசீர்வாதமான கதவு திறக்கிறது. தேவன் மீட்டெடுத்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா கேட்குறீங்க? எத்தனை பேர் நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து மீண்டு வரணும்னு விரும்புகிறீங்க? இருக்கிற எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும்னு விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு இருக்க நிலைமையிலேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை இருக்க மாட்டீங்க. கர்த்தர் மீட்டெடுத்த ஒரு வாழ்க்கை. ஆமென். எந்த காரியத்துக்காக கர்த்தர் யோனாவை அழைத்தாரோ அதே காரியத்தை அவனை கொண்டு செய்து முடித்து ரொம்ப அவனை பிளெஸ்ஸிங்காய் மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் பிளெஸ்ஸிங்காய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்குது. உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. சும்மா ஏனாதானு கிறிஸ்து வாழ்க்கை வாழ முடியாது. அது சில பேருக்கு அப்படி சபைக்கு வந்தால் வரலாம், வராட்டி போகலாம். இந்த எண்ணம் வந்துட்டாவே நீ ஒரு பிசாசுடைய கரம் மேலே வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்போ ஜெபத்தை குறித்து, சபையை குறித்து, திருவிழத்தை குறித்து, எதை குறித்து ஒரு அக்கறை இல்லை, லெத்தார்ஜிக்காக இருக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, என்னமோ ஒன்று உன்னை விழுங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. என்னமோ உன்னைய விழுங்கி இருக்கு. உடனே நிலைமையை உணரணும். உடனே எழும்பணும். உடனே ஜெபிக்கணும். சொல்லணும் யோனாவை போல, ஏய் பொல்லாத சிந்தையை கொண்டு வருகிற பிசாசு என்னை விட்டு போ. இந்த வியாதி என்னை என்ன செய்ய முடியாது, விழுங்க முடியாது. சிலுவையிலே இந்த வியாதியெல்லாம் இயேசு ஜெயிச்சிருக்கிறார். பிசாசு என்னை விழுங்க முடியாது. பாவம் என்னை விழுங்க முடியாது. எந்த போராட்டம் என்னை விழுங்க முடியாது. ஏன்னா சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். நான் தான் அவைகளை ஜெயிப்பேன். சொல்லுங்க, என் பிரச்சனைகளை நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க வாய் திறந்து, என் போராட்டங்களை நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த எண்ணம் வராம அது இருக்கட்டுங்க, என்னை தூக்கி கடலில் போட்டால் என்ன செய்ய போடு, திருவிருந்து அது போனால் போட்டு விடுவோம். எப்போ நீ சர்ச்சு அது போனால் போட்டு விடப்போ, அது போனால் போட்டு போன கடலில் தூக்கி போடுப்போ, போட்டா போடு, அப்படி போகக்கூடாதுங்க. ஓ ஜீசஸ் ஹalleluya. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எவ்வளோ சூழ்நிலையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவன் தொடர்ந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறாருன்னா ஒப்பு கொடுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ப்பா. ஆமாம், நாட்கள் கொடிதாக இருக்குது. ஒருத்தருக்காச்சும் ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சு ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி என்ன செய்யணும், சொல்லணும். ஆமாம். ஒவ்வொரு தேசத்திலையும் பாருங்கள், கடும் வெயில்னாலே மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கொள்ளை நோயினாலே கர்த்தர் பாதிக்கப்படும். எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க. இந்த நல்ல வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களையே நாங்கள் பார்த்துட்டு இருக்காம, என் குடும்பம், என்னுடைய காரியம், என்னையே பார்த்துட்டு இருக்காம, ஏன் சுயநலத்தை பார்த்துட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வழி மாறி போகாமல், கர்த்தருடைய கையிலேருந்து தப்பிச்சு போகிறேன்னு நினச்சிட்டு பொய்யான மாயை நாம் பின்பற்றி போகாமல் என் நிலைமையை நான் உணர்ந்து, ஆமாம், என் வீடுகளிலே நான் ஒரு ஜெபத்தை நடத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஆமாம். ஆத்துமாக்களை கூட்டி அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். இத்தனை வருஷம் நீங்கள் சபைக்கு வரீங்களே, என்னங்க மாதிரியா இருக்கீங்க? எத்தனை பேய் ஓட்டிருக்கீங்க? உங்களுக்கு பேய் ஓட்டுறதே சரியா இருக்கு. 20 வருஷமானாலும் இவனுக்கு தான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. போ பிசாசே, இவங்களுக்கு பேய் ஓட்டுறது தான் சரியா இருக்க ஒழிய நீங்க எப்போ பேய் ஓட்ட, எப்போ நோய்கள் என்ன செய்யுது சுகமாக்க. அதனால் நான் சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. பயப்படாதீங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இல்லை பாஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணா அந்த பிசாசு என்ன செஞ்சிடும்,
நமக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் எல்லாம் இழிச்சு வாயினா? அப்போ இத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணால் எத்தனை பிசாசு வருது? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சும்மா யாரோ ஒன்று சொல்லி வச்சிருக்கிறது நீங்கள் நம்பாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை நடத்துங்க. 2 பேரோ 3 பேரோ கூப்பிடுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன செய்யணுங்க, உங்களுக்கு என்ன தேவை, நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணலாம். ஆமாம். முடியாததை இங்கே கொண்டு வாங்க. முடிஞ்சதை நீங்களே செஞ்சு அற்புதங்களை செய்து நன்மை செய்து சொல்லுங்கள், எங்கள் கூட என்ன செய்யுங்க, இந்த வாரம் சர்ச்சுக்கு வாங்க, கத்தணும். கண்டிப்பாக அது செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வீடு எப்படி செழிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மீன் கொண்டு வந்து உங்களை கரையில் விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன செய்ய, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து என்ன செய்வீங்க, விடுதலை ஆவீங்க. ஏன்னா ஒரு நோக்கம் இருக்கல. கத்தர் வந்து அவன் நோக்கம் வச்சிருக்காரு. ஆண்டவர், நீ இதை செய்யறதுக்கு தான் உன்னை மீன் வயிற்றுல வச்சிருக்கேன். இதை செய்யணும்னு நீ ஒத்துக்கிட்டீல, உன்னை அர்ப்பணிச்சிட்டீல, சரி கரைக்கு வா, வந்துரு வா. மீன் கட்டளை விடுறாரு. அவன் ஓகே ஆகிட்டான், மனம் திரும்பிட்டான், என்னை நோக்கி ஜெபிச்சிருக்கிறான். மீன்கிட்ட சொல்கிறாரு, மீனே நான் உன்ட்டு சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சேன், வெரி குட், ஆனால் நீ பரலவன் வர முடியாது. நல்லா கவனிச்சு கேட்டீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? அது பரலவன் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நீ வேலையை நீ என்ன செஞ்ச, நீ கரெக்டாக செஞ்ச, வெரி குட். நான் எதுக்கு உன்னை சிருஷ்டித்தனோ, உன்னை நான் உருவாக்கின நோக்கமே இந்த யோனாவை காப்பாற்றுறது தான். அதை சரியாக செஞ்ச, குட், போ அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கிட்ட ஜெபம் பண்ணா, மனம் திரும்பினா, அவனை கூட கரையில் என்ன செஞ்சிரு, விட்டுரு. நீங்கள் கட்டளையிட்டு இருக்கிறார். மறுபடியும் சொல்ல, கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு மேல் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டத்துக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களை ஆட்கொண்டு இருக்கிற சில பிரச்சனைகள் என்று நினைப்பீர்களானால் அதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்னா, அவன் என்னைக்கு மனம் வாரி மனம் வருந்தி என்கிட்ட ஜெபிக்கிறானோ அன்னைக்கு நான் உனக்கு கட்டளையிடுவேன். அவனை விட்டு, அவன் நினைச்சுனே விட்டு. சந்தோஷமா கேட்குறீங்களா? ஆமாம், ஒப்பு கொடுங்க. ஆமாம், ஒரு துணையோடு போங்க. ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், நான் என் வீடு எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. எதுக்கு? என் வீடு ஆகமிய கூடாரம் இல்லை, என் வீடு களியாட்டத்தின் கூடாரம் இல்லை. பாருங்க, நீதிமானின் கூடாரம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கிற இடம், அல்லேலூயா, ஜெப சத்தம் கேட்கிற இடம், தேவனுக்காக ஊழியம் செய்கிற இடம், ஒரு பெத்தேல். சொல்லுங்க, உங்க வீடு என்னது? ஒரு பெத்தேல். உங்களால முடியும். உங்களோடு பழகுகிற நண்பர்களை அழைத்து, கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், வாங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் அவங்களை கொண்டு வருவா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் ஜெபம் பண்ணீங்க, பிரதர் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எனக்கு இந்த அற்புதம் செஞ்சுருக்காரு, என்னை சுகமாக்காரு, இது நன்மை செய்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆமாம், கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.